ஹாய் நான் அதித்தி. இந்த வீடியோல வந்து கங்குவா ட்ரெய்லர் டீகோட் பண்ணி பார்க்கலாம். கங்குவா படம் வந்து உலகம் முழுக்க எல்லாராலையும் எதிர்பார்க்கப்பட்டுட்டு இருக்கு. முதல்ல கங்குவா அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் வந்து கங்கு. கங்கு அப்படிங்கிறது நெருப்பு. இது ஒரு தமிழ் வார்த்தை தான். நெருப்புடைய சக்தி கொண்ட மனிதன் அப்படிங்கிறது அர்த்தம். ஆங்கிலத்துல சொல்ல போனா the man with the power of fire அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஓப்பனிங் ஷாட்டே பாத்தீங்கன்னா எரிமலைக்கு கிட்ட வந்து மக்கள்லாம் ஏதோ ஒரு சடங்குல ஈடுபட்டு இருப்பாங்க. அதாவது அந்த காலத்துல வாழ்ந்த மக்கள் எல்லாருமே பஞ்சபூதங்களை வந்து தெய்வங்களா ஏத்துக்கிட்டாங்க. ஒரு ஒரு பழங்குடியினரும் ஒரு ஒரு பஞ்சபூதங்களை தெய்வங்களா ஏத்துக்கிட்டாங்க. இந்த படத்துல இவங்க காட்டுறவங்க வந்து பஞ்சபூதங்கள்ல நெருப்ப வாழ்வியலோட சம்பந்தப்படுத்திக்கிட்டவங்க, அதாவது நெருப்பை வந்து தெய்வமா வணங்குறவங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு இன்னொரு ஷாட்ல வந்து கொஞ்சம் கோரமா மனுஷங்களோட தலையெல்லாம் நட்டு வச்சிருப்பாங்க. பிளஸ் பக்கத்துல சம்மந்தமே இல்லாம ஒரு ஆள் நிப்பாரு. அவர் வந்து பாக்குறதுக்கு ஃபாரினர் மாதிரி இருப்பாரு. நம்ம என்ன கெஸ் பண்ணலாம் அப்படின்னா அந்த டயத்துல வந்து நிறைய படையெடுப்புகள் இருந்தது. பட் நம்ம ரோமன்ஸ் படையெடுத்து வந்தாங்க. ஏன்னா நமக்கு இன்னொரு ஷாட்ல வந்து ஒரு காயின்ஸ் பத்தியும் காட்டியிருப்பாங்க. அதை நான் அப்புறம் சொல்றேன். அந்த டயத்துல வந்து இந்த ரோமன்ஸ் கொண்டுட்டு வந்த காயின்ஸ் வந்து பயங்கர பரவலா இருந்தது. இப்ப வரைக்குமே அதை வந்து லைக் ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. இவ்வளவு பெருசா ரவுண்டா இருக்கிறது. ஸோ அவர் வந்து ஒரு ரோமன் சோல்ஜரா இருக்கலாம் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ண முடியும் நம்மளால. அடுத்து வந்து ஒரு குடுவையை காட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த குடுவையை வந்து ஏதோ இந்த குடுவையிலேருந்து வெளியே எப்படி தெரிக்கும், அந்த இடத்துல வந்து ஒரு வரைபடம் இருக்கும். அந்த வரைபடம் வந்து நம்ம உலக வரைபடம் தான். பட் அந்த கண்டங்கள்லாம் பிளவுபடுறதுக்கு முன்னாடி இருந்த வரைபடம். இதுல வந்து என்னன்னா ஒரு ஒரு எழுத்தும் வந்து வித்தியாசமா இருக்கும். ஒரு ஒரு கண்டத்து மேலே ஒரு ஒரு எழுத்துல வித்தியாசமா எழுதியிருப்பாங்க. அது வேற ஒன்றும் இல்லைங்க, தமிழ் வட்டெழுத்துக்கள். அதாவது கிபி 3ல இருந்து கிபி 10 வரைக்கும் இருந்த காலகட்டங்கள்ல தமிழ்ல அந்த வட்டெழுத்துக்களை மட்டும்தான் பரவலா யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம இப்ப யூஸ் பண்ற எழுத்து வந்து புழக்கத்துல வந்திருக்கு. ஆனா நம்மளையும் தாண்டி கேரளாக்காரங்க வந்து அதை 15வது நூற்றாண்டு கிபி 15 வரைக்குமே அதை யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த வட்டெழுத்துக்கள் வந்து படிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அதுவும் நம்ம டெய்லி இப்படி ஒரு தமிழுக்கு பழக்கப்பட்டதுக்கு அப்புறம் அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் படிச்சு பாத்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அடுத்து வந்து விருந்திருந்த வாரீரோ அப்படின்னு சொல்லிட்டு பாபி தியோல் அவர்கள் வானத்தை பார்த்து சொல்லுவாரு. வானத்துல வந்து கழுகு பறந்து வரும். பிணந்தினி கழுகுகள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, பணம் சாப்பிட வர்றது. சுத்தி பார்த்தா எல்லாம் பணமா இருக்கும். ஸோ ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதுல அவர் ஜெயிச்சிருக்காரு. ஸோ அதனால பணம் சாப்பிட வர்றீங்களா, விருந்து சாப்பிட வர்றீங்களா அப்படின்னு சொல்லி அவர் அந்த கழுகை பார்த்து கேட்கிறாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். எலும்புக்கூடுகளால ஆன ஒரு மரத்தை வச்சு காட்டியிருப்பாங்க. அதைத்தான் நம்ம ஆளுங்க எல்லாரும் பாகுபலியோட வச்சு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயே ஒரு ஷாட் அந்த மாதிரியே வரும்ல, அதனால. பட் மேபி நம்ம வந்து அதை பார்த்து பழக்கப்பட்டதுனால எல்லாத்தையுமே அதை வச்சு கிண்டல் பண்றோம்னு நினைக்கிறேன். படம் வந்தாதான் நமக்கும் தெரியும். அடுத்து வந்து இன்னொரு ஷாட்ல நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, அந்த ரோமன் காலத்துல வந்து இந்த பொற்காசுகள்லாம் பயங்கர பாப்புலரா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இன்னொருத்தருக்கு பொற்காசுகளை கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாட்டை காட்டியிருப்பாங்க. அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, முன்னாடி காலத்துல வரலாறுகளே என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ ஒரு பழங்குடியினர்லயே வந்து ஒரு 2-3 குரூப்ஸ் இருக்காங்கன்னு நம்ம வச்சுப்போமே, அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன சண்டையோ தகராறோ வந்ததுன்னா வெளியில இருந்து படையெடுத்து வர்றவங்க அதை அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்குவாங்க. சாதகமா பயன்படுத்திக்கிட்டு இந்த ஊர் 2 பட்டா கூத்தடிக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். ஏதாவது ஒரு தரப்ப அவங்க பக்கம் கொண்டு வந்துட்டு அந்த மொத்த இனத்தையே அழிச்சுட்டு அதை இவங்களோட பூர்வீகமா மாத்திடுவாங்க. அவங்களுக்குள்ள வர்ற சண்டை வந்து ஒரு வெளியால் தலையீட்டுனால ஒரு வேற மாதிரி ஒரு விஷயமா மாறிடுது. நம்ம வரலாறுலே வந்து பல இடங்கள் இந்த மாதிரி அழிஞ்சு போயிருக்கு. ஏன் பல குடிகள் வந்து இந்த மாதிரியே இந்த ஒரு சின்ன சின்ன சண்டைகள் தகராறுகளாலேயே வந்து போர் வந்து ஒண்ணுமே இல்லாம போயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதை சொல்ல வர்றாங்க, அதுக்கான ரெலவென்சியை கொண்டுட்டு வர்றாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து லைக் ஒரு கோர் வயலன்ஸா காட்டியிருக்காங்க. அந்த வெட்டப்பட்ட கைகள் எல்லாம் வந்து கடலுக்குள்ள தூக்கி போடுறாங்க. இப்போ வர பல படங்கள்ல வந்து வயலன்ஸ் கொஞ்சம் தூக்கலா இருந்தாலே படம் நல்லா ஓடுது. அது என்ன ரெஃபரன்ஸ்னு படம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். பாபி அவர்கள் வந்து ஒரு டயலாக் சொல்லுவாரு, 10 சொட்டு சொற்றதுக்குள்ள கங்குவா வரணும் வெளி அப்படின்னு சொல்லிட்டு. வெளி அப்படின்னா கூப்பிடுன்னு அர்த்தம். 10 சொல்லவங்களாட்டி அவர் இங்க வரணும் கூப்பிடு அப்படின்ட்டு. இவர் வர்றப்ப சூர்யா அவர்கள் வர்றப்ப ஒரு டயலாக் சொல்லுவாரு, பெருமாட்சி மண்ணே அப்படின்னு சொல்லுவாரு. பெருமாட்சி அப்படின்னா என்ன? பெருமாட்சி அப்படின்றதுக்கு ஒரு 4 அர்த்தங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து பெரிய மனிதர், அடுத்து வந்து மன்னன், தளபதி, ஒரு இடத்துடைய காவலன். இதுதான் இந்த பெருமாட்சி மண்ணே அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். அவர் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, தாய் மண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஏன்ஷியன் சிவிலைசேஷன்ஸ்ல இருந்து இதுக்கான இன்ஸ்பிரேஷன்ஸை எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த ஒரு மலை மாதிரி காட்டுறதெல்லாம் வந்து நம்ம அந்த மாயன் சிவிலைசேஷன் இருந்த டயத்துல வந்து அதே மாதிரி இடங்கள் எல்லாமே இருந்திருக்கு. ஸோ அதுல இருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்து இவங்க இதை பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் தாண்டி கங்குவா அவர்களுடைய பவரை காட்டுறதுக்காக ஒரு சூப்பரான ஷாட் வச்சிருப்பாங்க.
அவர் வந்து ஒரு முதலைய இப்படி கத்தியால குத்தி இப்படி ஒரு தோல்ல வச்சு இப்படி தூக்கி போடுவாரு. அதெல்லாம் வந்து சாதாரண மனுஷங்க பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காரு கங்குவா அப்படின்னு சொல்லி அத காட்டுறதுக்காக அவங்க அந்த ஷாட்ட வச்சிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இது தவிர்த்து பழங்கால அஸ்திரங்களான நாகாஸ்திரம் ஒரு ஷாட்ல வந்து அந்த வில் அம்புல வந்து பாம்பு மாரியே டிசைன் இருக்கும். நாகாஸ்திரங்கள் எல்லாம் பயன்படுத்தி இருக்காங்க. மேபி அது விஷம் தோய்க்கப்பட்ட அஸ்திரங்களா இருக்கலாம். ஏன்னா அந்த காலத்துல நாகாஸ்திரம் அப்படிங்கிறது பாம்புடைய விஷம் இருக்கும் இல்லைங்களா? அந்த விஷம் தோய்க்கப்பட்ட அஸ்திரம். எதிரியை உடனடியா கொல்றதுக்காக உபயோகப்படுத்தப்படுறது. அதா இருக்கலாம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் தாண்டி வந்து படத்துடைய டைரக்டர் சிவா அவர்கள் இது ஒரு சோஷியோ ஃபேண்டசி ஃபிலிம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு இமேஜினரி வேர்ல்ட்ல நடக்கிற விஷயங்கள் தான் இது எல்லாமே. ஆனா நாங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்சஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் இன்னொரு ரூமர் என்ன அப்படின்னா எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. சூர்யா அவர்கள் வந்து டபுள் ஆக்ட் பண்றாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அது என்ன கேரக்டரா வரும் எல்லாமே புரிஞ்சு நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பிளஸ் எல்லா விஷயங்களுமே ட்ரெய்லர்ல காட்டுற எல்லாமே வந்து படத்துக்கு ரொம்பவே குரூஷியலா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி அந்த ஈகிள் ஷாட்டு அந்த குதிரையில வந்து யாருன்னே தெரியாத ஒரு மனுஷர் வர்ற ஷாட்டு அது எல்லாமே வந்து நமக்கு அடுத்தடுத்த போஸ்டர்ஸ்ல இல்லை மேபி ஸ்ட்ரெயிட்டா படம் வந்ததுக்கு அப்புறமா கூட நமக்கு ரிவீல் ஆகலாம். பட் எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்மளால இதுல இருந்து தெளிவாகவே சொல்ல முடியுது. இதுதான் வந்து கங்குவா ட்ரெய்லர்ல இருந்து நம்மளால டீகோட் பண்ண முடியறது. உலக சினிமாவே வந்து பயங்கரமா எதிர்பார்த்துட்டு இருக்கு இந்த படத்தை. ட்ரெய்லர் வந்து எல்லா தரப்புகள்ல இருந்தும் ஓவராலா பாக்குறப்ப ஒரு பாசிட்டிவான ஃபீட்பேக் தான் வந்துட்டு இருக்கு எல்லா இடங்கள்ல இருந்துமே. அங்கங்க அந்த பாகுபலி மாதிரி இருக்கு, வைக்கிங்ஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாலும் மேபி இன்ஸ்பிரேஷன்ஸ் எடுத்திருக்கலாம். நமக்கு எது எப்படினாலும் படம் வந்தாதான் தெரியும். இது மட்டும் இல்லாம நான் வந்து கங்கோல வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஃபயர் சாங்கையும் டீகோட் பண்ணியிருக்கேன். நான் லிங்க் கீழே கொடுக்குறேன். நீங்க வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மீ. தேங்க்யூ.